1884ஆம் ஆண்டு கள்ளிக்குளம் கிராம மக்களும் அங்கு மறைபணியாற்றிய அருள் பணியாளர்களும் அன்னை மரியின் புகழ்பாட ஓர் ஆலயம் அமைப்பதென முடிவெடுத்தனர். ஆலயம் கட்டுவதற்கான இடம், ஆலய அளவு ஆகியவை குறித்து அவர்களால் ஒரு முடிவிற்கு வர முடியதில்லை. அவர்கள் அன்னையை வேண்டினர். அது ஒரு கடும் கோடைகாலம். ஒருநாள் காலையில் கள்ளிக்குளம் மக்கள் வியக்கத்தக்க ஒரு நிகழ்வை கண்டனர். அந்த கோடைகாலத்திலும் ஊரின் ஒரு குறிப்பிட்ட இடம் மட்டும் பனியாலான போர்வையால் போர்த்தப்பட்டிருந்தது. அஞ்சுதான் மக்கள் அன்னையின் ஆசீரை கண்டுணர்ந்தனர். புதிய ஆலயம் அமைய வேண்டிய இடத்தையும் அதன் அளவையும் அன்னை மரியே பனி வடிவில் அற்புதமாக குறித்துக் காட்டினார். 1884ஆம் ஆண்டு செப்டம்பர் 5ஆம் தேதி ஆலயத்திற்கு அடிக்கல் நாட்டினார். அதன் வண்ணக் கோபுரம் தொலைதூரத்தில் நடமாடும் மக்களையும் அன்னையின் ஆசி பெற அழைப்பது போன்ற தோற்றம் கண்கொள்ளா காட்சியாக திகழ்கிறது. இந்த ஆலயத்தின் சிற்பி அருட்திரு விக்டர் டெல்பெக் அடிகளார் ஆவார். சிலுவை வடிவத்தில் இவ்வாலயத்தை அமைக்க அவர் திட்டமிட்டார். மக்கள் தங்களின் சொந்த உழைப்பினால் இவ்வாலயத்தை கட்டியெழுப்பினர். 1885ஆம் ஆண்டு விண்ணிட்டும் உயர ஆலயத்தை அவ்விடத்தில் கட்டி அன்னையின் திருவுருவத்தை நிறுவி அவ்வாலயத்தை பனிமாதாவுக்கு அர்ப்பணித்தனர். இந்த ஆலயத்தின் பெரிய கோபுரம் மட்டும் 160 அடி உயரமாகும். நம் வாழ்க்கையில் மலைபோல் வருகின்ற துன்பங்களெல்லாம் அன்னையின் அருளால் பனிபோல் மறையும் என்பதை பனிமாதாவை அணுகுவோர் அனைவரும் உணர்வர். பனிமாதாவிடம் நம் ஆசைகளையும் ஏக்கங்களையும் எடுத்துரைத்து அருள் பெறுவோம். இந்தியாவின் தமிழ்நாடு மாநிலத்தின் திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைந்துள்ளது தெற்கு கள்ளிக்குளம் பனிமாதா திருத்தலம். மரியே வாழ்க. ஆமேன். லைக், காமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.